வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழையசோறு பச்சைமொளகா தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, இந்த வர குக் வித் கோமாளியில் விசித்ரா மேம் பண்ண டால் பாட்டி சூர்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து ராஜஸ்தானில் ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு ரெசிபி தாங்க. இப்போ இந்த டால் பாட்டி சூர்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டால் பாட்டி சூர்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பட்டியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப்பு போல் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் போல் ரவை சேர்த்துட்டு அடுத்து 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் வந்து இது போல் கையில் வந்து நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். ஓமம் சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடயே ஒரு பிஞ்சளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்த நெய் வந்து மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மாவு வந்து நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த மாவை வந்து இது போல் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சு பாருங்கள். பிடிக்கும் போதில் உதிராமல் இது போல் நல்லா இறுக்கமாக வந்துச்சுன்னா பட்டி பண்ணுறதுக்கு மாவு வந்து சரியாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல அது போல் பிசைஞ்சுக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இது போல் நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். இது ஊற டைமில் நம்ம டால் ரெடி பண்ணிக்கலாம். டால் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப்பு பாசி பருப்பு, 1/4 கப்பு பாசி பயிறு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா அலசி கழுவிட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் உருகின பிறகு இதில் 1 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துட்டு சீரகத்தை நல்லா பொரிய விட்டுடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் 2 பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இது கூடயே வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு 2 பச்சை மிளகா இதையும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததான் நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ இந்த டாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்ததான் நம்ம வேக வச்சுருக்க இந்த டால் சேர்த்துக்கலாம். டால் வந்து மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ டால் சேர்த்த பிறகு இது கூட இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த டாலை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ டாலும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்மளோட டாலும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அடுத்ததான் நம்ம பட்டி பண்ணுறதுக்கு மாவு வந்து ஊற வச்சுருந்தோம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மாவை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். உருண்டைகள் உருட்டும் போதெல்லாம் வெடிப்பு எதுவும் இல்லாத மாதிரி நல்லா பார்த்து உருட்டிக்கோங்க. இப்போ இது போல் உருட்டிட்டு இப்போ இந்த மாவை வந்து நம்ம கொலக்கட்டைக்குள்ள வந்து சொப்பு பண்ணுவோம்ல அது போல் வந்து நல்லா குழிவாக பண்ணிக்கலாம். இது போல் செஞ்ச பிறகு இப்போ இதை வந்து இது மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு இப்போ இதையும் வந்து கிராக் எதுவும் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இது போல் செய்யும் போதுல பட்டி வந்து ரொம்ப ஹார்டாகாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது போல் நல்லா உருட்டின பிறகு ஒரு கத்தி வச்சு இதுக்கு மேலே இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது போலயே நம்ம எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பட்டி வேக வைக்கிறதுக்கு பணியார கல்லுது எடுத்துருக்கோம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பட்டி எல்லாத்தையும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை குறைவாக வச்சு ஒரு மூடி போட்டு மூடி இதெல்லாம் வந்து 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது போல் வந்து ஒரு சைடு வெந்த பிறகு இதை திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு நல்லா பொன்னிறம் ஆகிற மாதிரி இது எல்லாத்தையும் வந்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இது கோதுமை மாவுன்னு சொல்கிறனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் பொறுமையாக இது எல்லாத்தையும் வந்து திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பட்டி வந்து எல்லா சைடும் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். அடுத்து நம்ம சூர்மா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாட்டியிலேருந்து ஒரு 4 பீஸ் மட்டும் சேர்த்துட்டு இது போல் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சுட்டு இப்போ இதை வந்து பல்ஸ் மூடில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் வந்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இது போல் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் உருகின பிறகு இதில் ஒரு 4-5 முந்திரி பருப்பு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கோம்.
இப்போ இந்த முந்திரி பருப்பையும் நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சூர்மாவை சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் இந்த நெய்யில் இந்த சூர்மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூர்மா ரொம்ப நேரம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ட்ரை ஆயிரும். 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் கலந்து விட்டால் போதும். இது போல் கலந்து விட்ட பிறகு இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சூர்மாவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இது ஆறின பிறகு இதில் இனிப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன் போல் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளோட சூர்மாவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வர குக் வித் கோமாளியில் விசித்ரா மேம் பண்ண டால் பாட்டி சூர்மா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.